திரைப்பட பாடல் என்பதும் இலக்கியம் என்பதும் இரண்டு வகையானது. சொல்லப்போனால் திரைப்பட பாடல் என்பது அம்மி குத்துவது என்று வைத்துக் கொள்வதில் ஒன்று மறுப்பில்லை. மறுப்பில்லை. இலக்கியம் என்பது ரொம்பவும் நுட்பமானது. அதை நாம் சிலை செய்வது, சிற்பம் செதுக்குவது என்று சொல்வதிலும் எனக்கு ஒன்றும் மறுப்பில்லை. ஆனால் சிற்பி என்பவன் அம்மி கொத்த முடியுமா முடியாதா? அதான் என்னுடைய கேள்வி. பல சிற்பிகள் உளியை கையில் எடுத்து அம்மியை கொத்துவது என்பது அவமானம் என்று கருதுகிறார்கள். நான் இன்றைக்கு உண்மையை சொல்லுகிறேன். இவர்களுக்கு திரைப்பட பாடல் எழுதுகிற வாய்ப்பு இவர்களை தேடி வந்தால், இவர்கள் விரும்புகிறபடி எழுதுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் இவர்கள் நிச்சயமாக எழுதுவார்கள். நீங்கள் இவர்களை என்று குறிப்பிடுவது இவர்கள் என்று எவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர் இவர் என்று பேதமில்லை. அவனவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் வயது கொண்டிருப்பான். வாய்ப்பு கிடைத்ததுக்கு பிறகு சமாதானங்கள் சொல்ல ஆரம்பித்து விடுவான். இது மனிதர்களுடைய மனங்களின் இயல்பு. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. ஆனால் அதற்காக அவர் கூறிய ஒரு கருத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அம்மி குத்துவது அவமானமானதா? அப்ப அம்மி குத்துகிறவன் மனிதன் இல்லையா? அம்மி குத்துகிறவன் ஒரு கலைஞன் தான். அது மட்டுமல்ல, நான் சொல்லியிருக்கிற பதிலில் ஒரு நியாயம் இருக்கிறது. சிலை எங்கேயோ ஒரு இடத்திலே தான் வைக்கிறோம். ஆனால் அம்மி வீட்டுக்கு வீடு அவசியமாக வைக்கப்படுகிறது. வீட்டுக்கு வீடு இருக்க வேண்டும் என்று ஒரு கலைஞன் விரும்புவதிலே என்ன தவறு இருக்கிறது? மேத்தா என்கின்ற ஒரு சிற்பி அம்மிகொத்த போய் ஒரு சிறந்த ஒரு சிற்பியை நாங்கள் தொலைத்துவிடக் கூடாது என்கின்ற ஆதங்கம் ஏற்பட்ட சிற்பிகளை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள். மேத்தாவை காப்பாற்றப் போவதாக கருதுகிறீர்கள். இதெல்லாம் சும்மா சொல்லுகிற போலி வேலைகள். நான் அதற்காகத்தான் உங்களுக்கு முன்னே சொன்னேன். யாரெல்லாம் என்னை சினிமாவில் எழுத போகக்கூடாது என்று கூச்சல் போட்டார்களோ அவர்களெல்லாம் இப்போது சினிமா பாடலாசிரியரை தேடிக்கொண்டு போய் மாலை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எவரை நம்பி ஒரு கலைஞன் இங்கே இருப்பது? நான் பிடிவாதமாக நான் சினிமாவுக்கே எழுத போவதில்லை, நான் இந்த பத்திரிகையில் எழுத மாட்டேன், அந்த பத்திரிகையில் எழுத மாட்டேன் என்று எவனை நம்பி நான் இருக்க முடியும்? எவன் எனக்கு சாசனம் எழுதி கொடுத்திருக்கிறான்? ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். உயரத்திலிருந்து நீங்கள் விழும்போது உங்களுக்கு ஒரு பயிலும் உதவ போவதில்லை. உயரத்தில் இருக்கிற வரைக்கும் அத்தனை பேருடைய கைகளும் உங்களை நோக்கி தூக்கி இருக்கும். அதனால் உங்களை உயர்த்தி கொள்வதற்கு நீங்கள் பாருங்கள். உங்களுடைய வலிமையை நீங்கள் நம்புங்கள். இந்த உலகத்தில் எவனும் எவனுக்கும் உறவும் இல்லை, எவனும் எவனையும் காப்பாற்றப் போவதும் இல்லை. அதுவும் ஒரு கலைஞனை எவனும் காப்பாற்ற மாட்டான்.